சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நள்ளிரவு 2 மணிக்கு வீடு வீடாக சென்று இளம்பெண் ஒருவர் கதவை தட்டிய சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து இங்கு பார்க்கலாம். கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு 2 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே உள்ள குடியிருப்பு ஒன்றில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீடு வீடாக சென்று கதவை தட்டி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று உதவி கேட்டுள்ளார். ஆனால் அச்சப்பட்டு மக்கள் யாரும் கதவை திறக்கவில்லை. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதை பார்த்த நெட்டிசன்கள் ஆங்காங்கு நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை. இதனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என விமர்சனம் செய்தனர். இந்நிலையில் உண்மையில் என்ன நடந்தது என்று காவல்துறையினர் தற்போது விளக்கம் அளித்துள்ளனர். இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் மெட்டஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர். கடந்த 20ஆம் தேதி இரவு அந்த பெண்ணிற்கும் அவரது கணவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அவரது கணவரும் உறவினர்களும் அடித்ததில் உள்காயம் ஏற்பட்டு பருகூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது செல்லும் வழியில் தண்ணீர் தாகம் எடுத்த காரணத்தினால் பருகூர் எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அங்குள்ள வீடுகளின் கதவுகளை தட்டி உதவி கேட்டுள்ளார். அப்பகுதி மக்கள் யாரும் கதவை திறக்காத காரணத்தினால் பருகூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இது சம்பந்தமாக கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் சமூக வலைதளங்களில் பரவும் இந்த வீடியோ குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.